பதனிட்டப்பட்ட அரிசிக்கு ஜிஎஸ்டி வரி 12%இலிருந்து 5% குறைப்பு. விவசாயிகள் விற்பனை செய்யும் பச்சை மிளகு, உலர் திராட்சை போன்றவற்றிற்கு ஜிஎஸ்டி கிடையாது. வியாபாரிகள் வாங்கி விற்பனை செய்தால் ஜிஎஸ்டி உண்டு. பாப்கார்ன் மற்றும் கார வகை பாப்கார்ன் மீதான விலை வெவ்வேறாக இருப்பதால் வரியும் வெவ்வேறானவை. பாப்கார்ன் மீதான வரி சர்ச்சை குறித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். புதிய எலக்ட்ரிக் வாகனங்களின் விற்பனையின் மீது 5% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படும். செகண்ட் ஹேண்ட் எலக்ட்ரிக் வாகன விற்பனை மார்ஜின் மீது 18% ஜிஎஸ்டி வரி. சென்றுள்ள பிரதமர் மோடி அங்கு வாழும் இந்தியர்கள் மத்தியில் உரை. மினி இந்தியாவை குவைத்தில் பார்ப்பதாக பெருமிதம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று திமுக செயற்குழு கூட்டம். திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என அறிவிப்பு. அம்பேத்கர் குறித்து யார் தவறாக பேசினாலும் தவறுதான் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கருத்து. திமுகவுக்கு வேறு எதுவும் இல்லாததால் இந்த விவகாரத்தை கையில் எடுத்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் உள்ள விவசாயிகள் அனைவரும் சென்னை நோக்கி படையெடுக்க வேண்டும். திருவண்ணாமலையில் நடந்த தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாநாட்டில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அழைப்பு. கூட்டணியிலிருந்து விசிக வெளியேறும் என்ற எதிர்பார்ப்பு நிறைவேறாத ஆதங்கத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை பேசி வருகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் விமர்சனம். சென்னை தியாகராய நகரில் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெறும் பகுதியில் திடீரென உள்வாங்கிய வீட்டின் தரைப்பகுதி. வீட்டில் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. அருகே தனியார் பள்ளியை திடீரென மூடுவதாக அறிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெற்றோர் சாலை மறியல். போராட்டம் தொடர்ந்தால் முடிவை திரும்ப பெறுவதாக பள்ளி நிர்வாகம் அறிவிப்பு. காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையின் குழந்தைகள் உள்நோயாளிகள் பிரிவில் மின்கசிவு காரணமாக திடீர் தீ விபத்து. குழந்தைகளை தூக்கிக் கொண்டு அலறி ஓடிய தாய்மார்கள். திருப்பூர் மாவட்டம் குளத்துப்பாளையத்தில் சாய சுத்திகரிப்பு நிலையத்தில் பயங்கர தீ விபத்து. 5 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு வீரர்கள். கிருஷ்ணகிரியில் 13 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய வளர்ப்பு தந்தை போக்சோவில் கைது. 6 மாத கர்ப்பிணியான நிலையில் அம்பலமான உண்மை. மதுரையில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளிக்க முயன்ற விவகாரத்தில் சிறை உதவி ஜெயிலர் மீது வழக்கு பதிவு. பணியிடை நீக்கம் செய்து சிறைத்துறை கண்காணிப்பாளர் அதிரடி உத்தரவு. நெல்லையில் மருத்துவ கழிவு கொட்டிய வழக்கு. லாரி உரிமையாளர் உள்ளிட்ட மேலும் 2 பேர் கைது. நெல்லையைப் போலவே தென்காசி மாவட்டத்திலும் டன் கணக்கில் கொட்டப்பட்ட குப்பை கழிவுகள். சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக மக்கள் குமுறல். சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் குறுக்கு வழியில் சாமி தரிசனம் செய்ய பக்தர்களிடையே பணம் கேட்டு பேரம் பேசிய விவகாரம். வீடியோ வெளியான நிலையில் கோவிலின் முன்னாள் ஊழியர் உள்ளிட்ட 2 கைது.
சபரிமலையில் ஐயப்பனுக்கு அணிவிக்கும் தங்க அங்கி ஊர்வலம் இன்று தொடக்கம். வரும் 26ஆம் தேதி நடைபெறும் மண்டல பூஜைக்கான ஏற்பாடுகள் தீவிரம். பிரேசில் நாட்டில் பேருந்து ட்ரக் மீது மோதி பயங்கர விபத்து. இந்த விபத்தில் 38 பேர் உயிரிழப்பு. விபத்தை ஏற்படுத்திவிட்டு ட்ரக் ஓட்டுநர் தப்பி ஓட்டம். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் ராபின் உத்தப்பாவை கைது செய்ய வாரண்ட். PF மோசடி புகார் தொடர்பாக நடவடிக்கை.